சரி, ஓகே ஓகே. இப்போ அந்த ஸ்க்ரீனர் எப்படி யூஸ் பண்ண ட்ரேடிங்கில் இந்த சர்க்கிள் போயிடுங்க, இல்லைன்னா இங்கே என்ன கிளிக் பண்ணிங்க இந்த ப்ராடக்டில் ஸ்க்ரீனர் போங்க. அப்படி இல்லைன்னா மெயின் வந்து இங்கே போங்க, கிளிக் பண்ணுங்க. இது ஆல்ரெடி நான் ரெடிமேடாக வந்து வச்சுருக்கேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ச் வந்துடும், ப்ளஸ் அந்த ஸ்க்ரீனர் வந்துடும். போட்டு கிரியேட் நியூ ஸ்க்ரீன் கொடுங்க. கிரியேட் நியூ ஸ்க்ரீன் என்எஸ்சி நியூன்னு கொடுத்துருங்க. இங்கே போயிட்டு கிரியேட் கொடுத்தோன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். வேல்யூஷனு, ரெவன்யூ க்ரோத், பெக் ரேஷியோ, பீட், ஆர்ஓசி, அனலிஸ் ரேட்டிங், செக்டார் ப்ரிஃபரன்ஸு, டிவிடெண்ட் yield எல்லாமே இருக்கும். பி ரேஷியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து இப்போ அப்கமிங் ரிசல்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் இது பண்ணால் கூட ஸ்க்ரீனர் இருக்கும். நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் இது பண்ணிக்க. நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, அப்புறமா ரீசன்ட் ஏர்னிங், பீட்டா இதெல்லாம் எனக்கு வேணாம். ரிட்டர்ன் ஆன் உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க, தேவையில்லாத ரிமூவ் பண்ணிக்க. ரெவன்யூ க்ரோத் இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது வச்சுக்கலாம். டிவிடெண்ட் இது ஒன்று போயிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கங்க. தேவையில்லைன்னா நான் போயிட்டு ப்ளஸ் மேலே எக்ஸ்சேஞ்சுன்னு கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போயிட்டு என்எஸ் சாரி, இங்கே வந்து மார்க்கெட் வந்து இந்தியா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் இங்கே போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணிங்கன்னா என்எஸ்சி போட்டிங்க. என்எஸ்சி வேணா வச்சுங்க, இல்லை பிஎஸ்சி ரெண்டுத்தையும் வச்சுங்க. ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்துடும். அப்புறம் என்எஸ்சி மட்டும் வச்சுங்க. இது பிஎஸ்சிக்கு வந்து செப்பரேட்டாக தனியாக ஒரு இது கிரியேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்க. மார்க்கெட் இந்தியா, வாட்ச் லிஸ்ட், இண்டெக்ஸு, ப்ரைஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இங்கே போயிட்டு உங்களுக்கு இண்டெக்ஸ் ஸ்டாக் மட்டும் வேணும்னா இங்கே நிஃப்டி 50 செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எல்லா இண்டெக்ஸுக்கும் பேங்க் நிஃப்டி எல்லாமே இது செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதில் இருக்கிற ஸ்டாக் மட்டும் வந்துடும். 255 தான் வருது, அதனால் வந்து இது கேன்சல் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு என்எஸ்சியில் இருக்குது மொத்தத்தையும் போட்டிங்கன்னா 2000 சம்திங் வருது. அதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டுங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை ஷார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் போட்டிங்கன்னா இதில் வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்துடும். என்எஸ்சியில் இருக்குது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நீங்கள் வால்யூம் வேணும்னா வால்யூம் வச்சுக்கோங்க. நான் வால்யூம் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டு பர்சன்டேஜ் வந்து மேலேருந்து வந்துடும். நான் அப்படியே ஷார்ட் பண்ணிக்கினே இருந்தேன்னா மந்த்லி ஐ எது கட் பண்ணுதோ ஒரு 2% மேலே இருக்கிறத நான் போய் எடுப்பேன். இந்த அபெக்ஸ் ப்ரோஜன் இங்கே எடுத்துருக்கணும், நான் எடுக்கல. ஒரு ஒரு ஸ்டாக்காக மேனுவலாக பார்த்துட்டோம். 2% மேலே மந்த்லி ஐ மேலே எது இருக்கோ அந்த ஸ்டாக் எடுத்துட வேண்டியதுதான். சம்டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுனா அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வருதுன்னா மந்த்லி ஐக்கு மேலே ஒரு 2% மேலே க்ளோஸ் வைக்கிறோம், அப்புறம் எடுக்கும். அது மந்த்துக்குள்ளே எப்போச்சும் நடக்குது. அது அந்த மந்த்லி லோ தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஒரு லாங் போர்ஷன். ஃபியூச்சரில் ஸ்டாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணோம். இந்த ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணிட்டு இந்த இயர் ஆன் இயர் வால்யூம் போட சொல்ல நீங்கள் நிறைய ஸ்டாக் பார்க்கலாம். கொஞ்சம் புல்லிஷ் ரொம்ப வேகமாக போகிறது ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய ஸ்டாக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனரில் போயிட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நீங்கள் பர்சன்டேஜ் வேணும்னா பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், ப்ரைஸ் வேணும்னா ப்ரைஸ் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். செக்டார் போட்டுக்கலாம். இது சேஞ்ச் பர்சன்டேஜ் அபவ் 5% மேலே போட்டிங்கன்னா 5% ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் பண்ணி டிசெண்டிங் போட்டிங்கன்னா கீழே ஒரு அதெல்லாம் மேலே வந்து கீழே வந்துடும்.
இது வந்து ப்ரைஸ் சேஞ்சுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து இங்கே அபவ் வந்து 100 ருபீஸ் மேலே இருந்ததுன்னா நீங்கள் இப்போ 100 ருபீஸ் கிளிக் பண்ணி போட்டுருங்க. என்ன ப்ரைஸ் இருக்குது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைனிங் கொடுத்தீங்கன்னா ப்ரைஸும் மாறிடும். எது ஸ்டாக்கு வந்து டாப் கெய்னர் இருக்காங்களோ அவங்க அதிகமான ப்ரைஸான ஸ்டாக்கு வந்து மேலே வந்துடும். எவ்வளோ ஸ்க்ரீனர் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு நீங்கள் இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுக்கு ஒன்ஸ் க்ரியேட் பண்ணோன்னே சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ மறுபடியும் நியூ ஸ்க்ரீன் போகணும்னு நீங்கள் போயிட்டு க்ரியேட் நியூ ஸ்க்ரீன் கொடுங்க. பிஎஸ்சி நியூ மேலே போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ணி லொக்கேஷன் கிளிக் பண்ணுங்க. இங்கே போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் முன்னாடி என்எஸ்சி கிரியேட் பண்ணோம், இப்போ பிஎஸ்சி. பிஎஸ்சியில் போயிட்டு கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அங்கே போயிட்டு நான் பர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டீங்கன்னா தேவையான ஸ்டாக்கு எது எது தேவையோ அங்கே போயிட்டு ப்ரைஸ் வைஸ்னா ப்ரைஸ் வைஸ் மாற்றிக்கலாம். பர்சன்டேஜ் வைஸ்னா பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம். இந்த செக்டார் அனலிஸ் ரேட்டிங் ப்ரைஸ் சேஞ்சு பர்சன்டேஜ் சேஞ்சு ரெவன்யூ க்ரோத் இந்த மாதிரி டெக்னிக்கல் நார்ம்ஸு ஃபண்டமெண்டல் நார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் தேவையானது ஒன்றா க்ரியேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது பிஎஸ்சி கணக்கு. முன்னாடி வந்து என்எஸ்சி கணக்கு. அவ்வளோ. ஓகே க்ளோஸ்.